அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன ஸய்யிதனா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தபாரக வ தஆலா ஃபீ மஹ்கமி தன்ஸீல் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபிய்யி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான அசர் நேர தொழுகைக்கு பிறகு சங்கையான ஒரு இடத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்ததை போன்று மறுமை நாள் ஆகிரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அமரக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல இறைவன் எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக தந்தல் புரிவானாக. மார்க்கத்தை கற்று அதன் பிரகாரம் செயல்படக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். கணியத்திற்குரிய தாய்மார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் சங்கையான ஒரு படைப்பாக படைத்திருப்பதாக உலகப் பொறுமறியாம் அல் குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. திருக்குர்ஆனுடைய 17வது அத்தியாயம் 70வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகின்ற பொழுது, வலகத் கர்ரம்னா பனி ஆதம், மனிதனை நாம் சங்கையான படைப்பாக படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே பேசுகின்றார். மனிதன் என்று சொன்னால் முஸ்லீம்களை மாத்திரமல்ல, முஸ்லீம்களையும் முஸ்லீம்கள் அல்லாதவர்களையும் அல்லாஹ் சங்கையானவர்களாகவே படைத்திருக்கின்றார். மற்றொரு வசனத்தை நாம் திறந்து பார்க்கின்றோம். லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். நிச்சயமாக மனிதனை நாம் அழகிய தோற்றத்தில் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே பேசுகின்றார். 95வது அத்தியாயம் 4வது வசனம். ஆக சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், உலகத்தில் அல்லாஹ்வுடைய படைப்பினங்களில் சிறந்த படைப்பாக மனிதனைத்தான் அல்லாஹ் தேர்வு செய்துள்ளான் என்பதை இந்த வசனங்கள் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை கொண்டு நமக்கு சிறப்பை தந்தான்? வீரத்தை கொண்டா என்றால் நிச்சயமாக இல்லை. மனிதனிடம் இல்லாத வீரம் சிங்கத்திடம் காணப்படுகிறது. வீரத்தை கொண்டுதான் சிறந்த படைப்பு என்று சொன்னால், மனிதனை விட சிங்கம்தான் சிறந்த படைப்பாக ஆக்கப்பட்டிருக்க வேண்டும். அதே நேரத்தில் பலத்தை கொண்டா என்று சொன்னால், மனிதனை விட யானை தான் பலசாலி. அப்ப பலத்தை கொண்டும் நாம் சிறப்பாக ஆக்கப்படவில்லை. சுறுசுறுப்பை கொண்டு நாம் சிறப்பாக்கப்பட்டோமா என்றால், நம்மை விட தோற்றத்தில் உருவத்தில் மிகச்சிறிய எறும்பு அது சுறுசுறுப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப சுறுசுறுப்பை கொண்டும்
நாம் சிறப்பாக்கப்படவில்லை. மாறாக மற்ற எந்த உயிரினங்களுக்கும் அல்லாஹ் வழங்காத ஒரு சிறப்பை நமக்கு வழங்கியிருக்கின்றான். அதுதான் கல்வி. கல்வியை கற்றுக்கொள்வதற்கும் கற்ற கல்வியை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கும் அந்த வல்லமையை, ஆற்றலை மனிதர்களுக்கு மட்டுமே அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். அந்த கல்வியை கொண்டுதான் நமக்கு சிறப்பு கிடைக்கிறது என்பதை உலக பொதுமறையாம் அல் குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தைகளும் தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. அதனால்தான் அல்லாஹ் முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தவுடன், அவருக்கு உயிரை கொடுத்தவுடன், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முதலாக கல்வி ஞானத்தை தான் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தார். அல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா படைப்பினங்களின் பெயரையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் என்று அந்த வசனம் தெளிவாக சொல்லி காட்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கிய முதல் வசனம் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக். நபியே, உம்மை படைத்த இறைவனின் திருநாமத்தை கொண்டு நீர் படிப்பீராக என்ற வசனத்தை தான் அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாக இறக்கி வைக்கின்றார். நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யும் பொழுது எனக்கு அதிகமாக தாய் என்று நாம் எதையும் கேட்பது கூடாது. அல்லாஹ்விற்கு தெரியும் யார் யாருக்கு எதை எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று படைத்த ரப்புக்கு தெரியும். எனவே அல்லாஹ்விடத்தில் ஆஃபியத்தை கொடு, சுகத்தை கொடு, செல்வத்தை கொடு, நல்ல வாழ்வாதாரத்தை கொடு, இப்படித்தான் நாம் கேட்க வேண்டும். ஆனால் ஒன்றை மாத்திரம் நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ்வே நமக்கு கற்றுத் தருகின்றான். அதுதான் கல்வி ஞானம். ரப்பி ஸித்னி இல்மா. இறைவா, எனக்கு கல்வி ஞானத்தை அதிகமாக்கித்தா என்று நபியே நீர் கேட்பீராக என்று அல்லாஹ் அதிகமாக கேட்க சொல்வது இந்த கல்வி ஞானத்தை தான் என்பதையும் உலக பொதுமறையாம் அல் குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டும். ஆக பணத்தை கொண்டோ, பதவியை கொண்டோ, அழகை கொண்டோ, வீரத்தை கொண்டோ, பலத்தை கொண்டோ நாம் சிறப்பாக்கப்படவில்லை. மாறாக கல்வி ஞானத்தை கொண்டுதான் நாம் சிறப்பாக ஆக்கப்பட்டிருக்கின்றோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது, பணம் சிறந்ததா கல்வி சிறந்ததா என்று. இப்ப நாமெல்லாம் தான் என்ன செஞ்சிருப்போம், பணம் தான் சிறந்தது என்று நாம் சொல்லி இருப்போம். ஆனால் உண்மை அப்படி அல்ல. பணத்தை விட கல்விதான் சிறந்தது என்று அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹா அவர்கள் கூறுவார்கள். அதற்கு காரணங்களை சொல்லும் பொழுது, பணம் என்பது திருட்டு போகும், கல்வி என்பது திருட்டு போகாது. பணம் என்பது அபகரிக்கப்படும், கல்வி என்பது அபகரிக்கப்பட மாட்டாது. பணம் என்பது தொலைந்து போகும், கல்வி என்பது தொலைந்து போகாது. பணம் என்பது செல்லா காசாக மாறிவிடும், கல்வி என்பது செல்லா காசாக அது மாறாது. பணம் என்பது நெருப்பில் கருகி நாசமாகிவிடும், ஆனால் கல்வி என்பது அது நெருப்பில் கரிக்கப்பட மாட்டாது என்று அடுக்கடுக்கான ஆதாரங்களை அலியின் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள் என்ற செய்தியும் ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம். உலகத்தில் பொறாமை என்பது கூடாது. ஆமை புகுந்த வீடு உருப்படாது என்று சொல்வார்கள். ஆமை என்று சொன்னால் கடலிலும் ஆறுகளிலும் குளங்களிலும் வாழக்கூடிய ஆமை அல்ல. அந்த ஆமை என்பது கல்லாமை, ஏழாமை, பொறாமை. இந்த ஆமைகள் நம்முடைய உள்ளத்தில் நுழைந்து விடுமானால் அந்த உள்ளம் என்ற இல்லம் உருப்படாமல் போய்விடும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், ஈயாக்கும் வல் ஹஸத, நீங்கள் பொறாமை கொள்வதை விட்டு உங்களை நான் எச்சரிக்கை செய்கின்றேன். ஃபஇன்னல் ஹஸத யகுலுல் ஹஸனாதி கமா தஅகுலுன் நாருல் ஹதப. நெருப்பாகிறது விறகை தின்று விடுவதை போன்று பொறாமையாகிறது ஈமானை இல்லாமல் ஆக்கிவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் எல்லோரையும் சரிசமமாக படைக்கவில்லை.
படைப்பில் நாம் சரிசமமாக இருந்தாலும் கூட நம்முடைய வாழ்வாதாரத்திலே சிலர் ஏழையாக இருப்பார்கள், சிலர் செல்வந்தர்களாக இருப்பார்கள், சிலர் அழகாக இருப்பார்கள், சிலர் அசிங்கமாக இருப்பார்கள், சிலர் நல்ல அந்தஸ்திலே இருப்பார்கள், சில பேருக்கு அந்தஸ்து இருக்காது. இப்படி ஏற்றத்தாழ்வு உள்ளவர்களாகவே நம்மை படைத்திருக்கின்றார். உயர்ந்தவர்களை பார்த்து தாழ்ந்தவர்கள் ஒருபோதும் பொறாமைப்படவே கூடாது. பொறாமைப்பட்டதனால நாம் அசிங்கமாக இருக்கக்கூடிய நாம் அழகாக ஆகிவிடுவோமா என்றால் நிச்சயமாக கிடையாது. ஒரு செல்வந்தரை பார்த்து ஒரு ஏழை பொறாமைப்பட்டால் ஏழை செல்வந்தராக ஆகிவிடுவாரா என்றால் நிச்சயமாக கிடையாது. அதற்குண்டான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். பொறாமையின் மூலமாக நம்முடைய ஈமான் இல்லாமல் ஆகிவிடும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். அதே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் 2 விஷயங்கள்ல பொறாமைப்பட வேண்டும். ஒன்று என்ன தெரியுமா? கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டவரை பார்த்து பொறாமை கொள்ள வேண்டும். இவரை போன்ற நாமும் கல்வியை கற்க வேண்டும், மற்றவர்களுக்கு நாம் கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் பொறாமைப்பட வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கல்வியை குறித்து அதிகமான சிறப்புகளை சொல்லி காட்டுவார்கள். அருமையான தாய்மார்களே, கல்வி என்று சொன்னவுடன் உலக கல்வியா மார்க்க கல்வியா என்று நாம் கேட்பது கூடாது. உலக கல்வி சம்பந்தமாகவும் மார்க்க கல்வி சம்பந்தமாகவும் அல்லாஹுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல் குர்ஆனிலும் அல் ஹதீஸிலும் தெளிவாக பேசியிருக்கிறார்கள். பயனுள்ள கல்வி, பயனில்லாத கல்வி, இப்படித்தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர உலக கல்வி என்றோ மார்க்க கல்வி என்றோ பிரித்து பேசுவது கூடாது. உலக கல்வியும் இஸ்லாமியர்கள் கற்க வேண்டும், மார்க்க கல்வியும் கற்க வேண்டும். கற்பது அது சுன்னத்தான காரியம் அல்ல, ஃபர்லி என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள். தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின். கல்வியை தேடி சென்று கற்றுக்கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கட்டாய கடமை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். அருமையான தாய்மார்களே, கல்வியை நாம் கற்பதாக இருந்தால் அதற்கு மொழி அவசியம். மொழியை நாம் கற்க வேண்டும். தமிழை நாம் படிக்காமல் ஆனா அவனா தெரியாமல் கல்வியை கற்க முடியாது. அப்ப மொழி என்பது மிக மிக அவசியம். கல்வி என்பது ஒரே மொழியில் அடங்கவில்லை. ஆங்கில மொழியிலே கல்வி இருக்கிறது, ஹிந்தியிலே கல்வி இருக்கிறது, உருது மொழியிலே கல்வி இருக்கிறது, ஏன் சமஸ்கிருத மொழியில் கூட கல்வி ஞானம் இருக்கிறது. அப்ப நாம் அந்த கல்வியை கற்பதாக இருந்தால் முதல்ல நமக்கு மொழி திறமை நமக்கு வேண்டும். இன்றைக்கு தமிழகத்தை நாம் எடுத்துக்கொண்டால் எத்தனையோ நபர்கள் தமிழ்ல பேசுறாங்க, ஆனா எழுத சொன்னா அவங்க பேரே அவங்களுக்கு எழுத தெரியாது, படிக்கவும் தெரியாது. அப்ப எழுத்து நமக்கு கட்டாயம் தேவை. தமிழ், அரபு, ஆங்கிலம், ஹிந்தி, சமஸ்கிருதம், மலையாளம், மராட்டியம் உள்பட கிட்டத்தட்ட 6800 மொழிகள் உலகத்தில் இருப்பதாக மொழியியல் வல்லுநர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனுடைய 30வது அத்தியாயம் சூரத்துர் ரூம் அதிலே 22வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், வமின் ஆயாத்திஹி ஹல்குஸ் ஸமாவாதி வல் அர்த். வானங்களையும் பூமிகளையும் படைத்திருப்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளதாக இருக்கும். இந்த வானங்களை அல்லாஹ் படைத்திருக்கின்றார், பூமிகளை அல்லாஹ் படைத்திருக்கின்றார். வானங்களுக்கு எங்காவது தூண்கள் இருக்கிறதா? ஒரு கட்டிடத்தை நாம் நிறுவுவதாக இருந்தால் தூண்கள் அவசியம். ஆனால் பறந்து விரிந்து கிடக்கின்ற இந்த வானங்களுக்கு எங்காவது தூண்கள் இருக்கிறதா என்றால் நம்முடைய கண்களுக்கு அந்த தூண்கள் தென்படவில்லை. ஆனால் சூரத்துல் லுக்மான்ல அல்லாஹ் ஒரு ஆயத்திலே சொல்லி காட்டுகின்ற பொழுது, ஹலக்கஸ் ஸமாவாதி பிகைரி அமதின் தரவுனாகா, உங்கள் கண்களுக்கு தென்படாத தூண்கள் மூலமாக அல்லாஹ் வானங்களை படைத்திருக்கிறான். வானங்களுக்கு தூண்கள் உண்டு, ஆனால் அந்த தூண்கள் நம்முடைய கண்களுக்கு தெரியாது.
அதான் புவியீர்ப்பு சக்தி என்பதாக சொல்லி காட்டுவார்கள். வானியல் வல்லுநர்கள் இந்த பூமி நம் மீது விழாமல் இருப்பதற்காக அல்லாஹ் சில தூண்களை படைத்திருக்கின்றார். அந்த தூண்கள் தான் புவியீர்ப்பு சக்தி என்பதாக இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லி காட்டுகிறது. அப்ப வானங்களையும் பூமிகளையும் படைத்திருப்பது அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் உள்ளது. இரண்டாவது அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுகின்றான், வக்திலாஃபு அல்சினத்திக்கும். அல்சினத் அப்படின்னா லிசானுடைய பன்மை. லிசான்னா நாம என்ன படிச்சிருக்கிறோம்? நாக்குன்னு படிச்சிருக்கிறோம். லிசான் என்பதற்கு மற்றொரு பொருள் பாஷை, மொழி. உங்கள் மொழிகள் மாறுபடுவதும் அல்வானிக்கும். அல்வான் அப்படின்னா லவுனுடைய பன்மை. லவுனா நிறம். அந்த உங்களுடைய நிறங்கள் மாறுபட்டு இருப்பதும் அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் ஒன்று என்று அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இந்த ஆயத்திலே சொல்லி காட்டுகின்றார். இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத்தில் லில் ஆலமீன். அகில உலக மக்களுக்கு இந்த படைப்பிடங்களிலே பல அத்தாட்சிகள் இருக்கிறது என்று அந்த வசனத்தை அல்லாஹ் முடித்து வைக்கின்றார். அப்போ நம்முடைய மொழிகள் மாறுபட்டு இருப்பதும் நம்முடைய நிறங்கள் மாறுபட்டு இருப்பதும், கணவனும் மனைவியும் வெள்ளையா இருப்பாங்க, பிறக்கிற குழந்தை கண்ணங்கரேன்று பிறந்துடும். இது அல்லாஹுடைய அத்தாட்சி. பெற்றோர்கள் கண்ணங்கரேன்று இருப்பாங்க, ஆனா பிறக்கின்ற குழந்தையோ வெள்ளை வெள்ளையேன்னு பிறந்துடும். இது அல்லாஹுடைய அத்தாட்சி. அப்ப நம்முடைய நிறங்களையும் மொழிகளையும் அல்லாஹ் மாற்றி மாற்றி வைத்திருப்பது கூட அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் உள்ளது என்பதை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இந்த வசனங்களிலே சொல்லி காட்டுகின்றார். உலகத்துல 10 கோடி மக்களுக்கும் மேற்பட்ட மக்கள் பேசுகின்ற மொழிகள் 13 மட்டும்தான். 6800 மொழிகள்ல 10 கோடி மக்களுக்கு மேலானவர்கள் பேசக்கூடிய மொழிகள் 13. அதுல முக்கியமான மொழிகள் ஆங்கிலம், ஹிந்தி, அரபு, உருது. நாம பேசக்கூடிய தமிழ்ல அதுல வரவே இல்லை. அப்ப இந்த 4 மொழிகளும் மிக மிக முக்கியமான மொழிகள். இந்திய திருநாடு சுதந்திரம் அடைந்து 79 ஆண்டுகளை நாம் கடந்து விட்டோம். இந்திய திருநாடு சுதந்திரம் அடைவதற்காக பாடுபட்டவர்களில் இஸ்லாமிய தலைவர்கள் தான் அதிகமானவர்கள். ஆனா அந்த மன்னர்கள் செய்த ஒரு தவறு என்ன தெரியுமா? இஸ்லாமியர்கள் ஆங்கிலம் படிப்பது கூடாது என்று அதை ஹராமாக்கி வைத்து விட்டார்கள். அதுதான் இன்னைக்கு பெரும்பாலான முஸ்லிம்களுக்கு ஆங்கில மொழி அறிவை இல்லாமல் இருக்கிறது. சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள், அதிலும் குறிப்பாக இந்து நண்பர்கள், கிறிஸ்துவ தோழர்கள் ஆங்கில புலமையை பெற்றிருக்கிறார்கள். ஆனா நம்ம சமுதாயத்தில் ஆங்கிலம் என்பது மிக மிக குறைவு. அதற்கு என்ன காரணம்? ஆங்கிலேயர்களை அடித்து துரத்துவதற்காக அவர்களின் மொழியாக இருக்கக்கூடிய ஆங்கிலத்தை படிப்பதை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு ஹராமாக்கி வைத்திருக்கிறார்கள். அது ஒரு பெரிய தவறுதான். இன்றைக்கு நம்ம சமுதாயத்தில் வாழக்கூடிய நம்முடைய குழந்தைகளாவது நம்முடைய சந்ததிகளாவது ஆங்கிலத்தை திறமையாக படிக்க வேண்டும், ஹிந்தி மொழியை கற்க வேண்டும், சமஸ்கிருதத்தையும் கற்க வேண்டும். ஏன்னா சமஸ்கிருத நூல்களில் கூட இஸ்லாத்தை பற்றியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் அல் குர்ஆனை பற்றியும் நபி தோழர்களை பற்றியும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மொழியை நாம் கற்காத காரணத்தினால் ஹிந்து புராணங்கள்ல இஸ்லாத்தை பற்றி குறிப்பிடப்பட்ட செய்திகளை நாமும் அறிந்து கொள்ள முடியாமல், சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களும் அறிந்து கொள்ள முடியாமல் இன்றைக்கு வீணாக அந்த மொழி வீணாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அருமையான தாய்மார்களே, இப்ப தமிழ் மொழி நம்முடைய மொழி, தமிழை நாம் நன்றாக கற்க வேண்டும். இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால குர்ஆன் தர்ஜமாக்கள், ஹதீஸுடைய விளக்கங்கள் தமிழ் மொழியிலே நமக்கு அதிகமாக வந்திருக்கின்றது. இன்றைக்கு நம்முடைய வீடுகளில் நம்முடைய குழந்தைகள் அவர்கள் ஆங்கிலத்தை கற்க வேண்டும் என்று ஆர்வப்படுகின்றோம். அந்த ஆர்வம் தமிழ்ல கிடையாது, அரபியிலையும் கிடையாது. இன்னைக்கு பாருங்க, 60 வயசு 70 வயசு கடந்தவர்கள் கூட அரபி தெரியாமல் திணறக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்து வருகின்றோம். அதான் இன்னைக்கு முதியோர் மதரசாக்கள்லாம் உருவாகி இருக்கிறது. அவங்க மௌத்தா போறதுக்கு முன்னால அலிஃப் பேயாச்சு படிச்சுக்கிட்டோம் என்பதற்காகத்தான் இது போன்ற மதரசாக்கள்
தமிழகத்தில் பல இடங்களிலே தோன்றி வருவதை நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். பெரும்பாலான இஸ்லாமியர்கள் ஏகத்துவ கலிமாவை கூட ஒழுங்காக உச்சரிக்க முடியாமல் திணறக்கூடிய காட்சியை நாம் பார்த்து வருகின்றோம். திருமண மேடைகளில் ஆலிம்கள் மாப்பிள்ளைமார்களுக்கு கலிமாவை சொல்லிக் கொடுப்பார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்வதற்குள்ளால் அந்த மாப்பிள்ளைக்கு வேர்த்து விறுவித்துருவாரு. சொல்லிக் கொடுக்கிற ஆலிம் சாவுக்கும் வேர்த்து விறுவிறுத்துரும். திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இருப்பார்கள் என்பதை இன்றைக்கு நாம் நிதர்சனமாக பார்த்து வருகின்றோம். அப்போ மொழியை பொறுத்த மட்டிலும் அதை கற்பதற்கு மார்க்கத்தில் தடையே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் ரசூலுல்லாவுக்கு அரபு மொழி மட்டும்தான் தெரியும். ஆனால் ரசூலுல்லாவுடைய காலத்தில் யாரெல்லாம் வாழ்றா? யூதர்கள் வாழ்ந்தார்கள், நசராணிகள் வாழ்ந்தார்கள், மஜூசிகள் வாழ்ந்தார்கள், நெருப்பு வணங்கிகள் வாழ்ந்தார்கள். ஆளுக்கு ஒரு பாசை. யூதர்களின் மொழி ஹிப்ரு மொழி. நீங்க அந்த மொழியெல்லாம் யூதர்களே பேச மாட்டேங்கிறாங்க. அவங்கெல்லாம் ஆங்கிலம், அரபி போன்ற மொழிகளைத்தான் இன்றைக்கு பேசி வருகிறார்கள். ஆனால் ரசூலுல்லாவுடைய காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக யூதர்கள் வருவார்கள். அந்த யூதர்களுக்கு ஹிப்ரு மொழி மட்டும்தான் தெரியும், அரபு மொழி தெரியாது. ரசூலுல்லாஹ்ட்ட பேசும் பொழுது ரசூலுல்லாஹ்க்கு அந்த மொழி தெரியாத காரணத்தினால சஹாபாக்கள்ல ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, இளமையான ஒரு நபித்தோழர், அவரை அழைத்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க யூதர்கள் பேசக்கூடிய மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். இப்ப நம்ம நாட்டு பிரதமர் வெளிநாடுகளுக்கு செல்கிறார் என்றால் தொலைக்காட்சிகள் என்ன காட்டுவாங்க? அரபு நாட்டுக்கு போனார்னா ஒரு ஷேக் உட்கார்ந்து இருப்பாரு, நம்ம நாட்டு பிரதமர் உட்கார்ந்து இருப்பார். ரெண்டு பேரும் நேருக்கு நேரம் பேசுற மாதிரி தெரியும். ஆனால் அங்கே தர்ஜுமான ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பார். மொழியாக்கம் செய்வதற்காக, டிரான்ஸ்லேட் பண்ணுவதற்காக ஒருவர் அமர்ந்திருப்பார். அவரை நமக்கு காட்ட மாட்டார்கள். அவர் அரபியிலிருந்து ஹிந்தியில அல்லது உருதுல என்ன செய்வார்னா நம்முடைய பிரதமர் அவர்களுக்கு மொழியாக்கம் செய்து கொடுப்பார். அவர் சொல்லக்கூடிய அந்த ஹிந்திய அரபியாக மாற்றி அரபு நாட்டு ஷேகுக்கு அவர் மொழியாக்கம் செய்து கொடுப்பார். இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்கள் வருவார்களே ஆனால் அந்த ஹிப்ரு மொழியை கற்றுக்கொள்வதற்காக, ஹிப்ரு மொழியை விளங்குவதற்காக ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஹிப்ரு மொழியை கற்கும்படி கட்டளையிடுவார்கள். ஹதீசுகள் என்ன வருது அப்படின்னா, அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமரஹு ஐயத அல்லம கிதாபல் யஹூத் ஹத்தா கதப்து லிநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதுபஹு வ அக்ரஅதுஹு குதுபஹும் இதா கதபு இலைஹி. புகாரில 7195வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யூதர்களின் மொழியை, எழுத்து வடிவை கற்கும்படி எனக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள். அது என்ன மொழி அப்படின்னா ஹிப்ரு மொழி. இன்னைக்கு ஹிப்ரு மொழி பேசக்கூடியவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா யூதர்கள் உலகத்திலே 2% தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் பேசக்கூடிய மொழியும் ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்ல, கன்னியாகுமரி போன்ற ஊர்களில் யூதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவங்க மலையாளம் தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, ஹிப்ரு மொழி பேசுறது இல்லை. அவர்களின் வணக்க ஸ்தலங்களுக்கு குருத்துவார் என்று சொல்வார்கள். கிறிஸ்தவர்களுக்கு ஆலயங்கள் என்றும், இந்துக்களுக்கு கோவில் என்றும், முஸ்லிம்கள் பள்ளிவாசல் என்றும் சொல்வதை போன்று யூதர்களுடைய வணக்க ஸ்தலத்துக்கு குருத்துவார் என்று சொல்வார்கள். அந்த குருத்துவார்ல பார்த்தோம் அப்படின்னா அவங்க தமிழ்ல தான் பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஹிப்ரு மொழியில் அல்ல. அப்ப ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கதப்து லிநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதுபஹு, யூதர்களுக்கு கடிதம் எழுதும்படி ரசூலுல்லாஹ் சொல்வார்கள். அரபிகள் சொல்ல சொல்ல நான் ஹிப்ரு மொழியிலே அதை எழுதுவேன். அந்த யூதர்கள் ஹிப்ரு மொழியில என்ன செய்வாங்கன்னா கடிதம் எழுதுவார்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு. ரசூலுல்லாஹ்வுக்கு அரபியை படிக்க தெரியாது, ஹிப்ரு மொழி எப்படி படிக்க தெரியும்? உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த கடிதத்தை, ஹிப்ரு மொழியில் உள்ள கடிதத்தை நான் என்ன செய்வேன்னா படித்து பெருமானாருக்கு அரபியிலே நான் அதை சொல்லி காட்டுவேன் என்று ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுவார்கள். இந்த ஹிப்ரு மொழியை கற்பதற்கு
அவர் எடுத்துக்கொண்ட நாட்கள் எத்தனை தெரியுமா? வெறும் 15 நாட்கள் தான். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை பாருங்களா, எஸ்என்எல் குரான் ஓதி முடிக்கிறதுக்குள்ளார ஒரு 20 குரானை கிழிச்சிருவாங்க. ஒரு 10 பேஜ் கூட தாண்டது இல்லை, அதுக்குள்ள வேற குரானை கிழிச்சிருவாங்க. அரபு மொழி தான் மிக மிக எளிதான ஒரு மொழி. எஸ்என்எல் குரானுக்கு பேர் வைக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்வான், வலக்கது எஸ்என்எல் குர்ஆன லிஸ்ஸிக்ர், படிப்பதற்கு இந்த குர்ஆனை நாம் லேசாக்கி வைத்திருக்கிறோம். ஆங்கிலத்தை கற்பதை விட, ஹிந்தி மொழியை கற்பதை விட, மலையாளத்தை கற்பதை விட, ஹிப்ரு மொழியை கற்பதை விட அரபு மொழியை கற்பது மிக மிக எளிதானது. அதை நானோ நீங்களோ ஆசிரியர்களோ ஆலிமாக்களோ எளிதாக்கி வைக்கவில்லை, அல்லாவே எளிதாக்கி வைத்திருக்கிறார். வலக்கது யஸ்ஸர்னல் குர்ஆன், குர்ஆனை கற்பதற்கு, அதை மனனம் செய்வதற்கு, அதன் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு நாம் லேசாக்கி வைத்திருக்கிறோம். அதனால சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கூட குர்ஆனை சரளமாக ஓதுகிறார்கள். பெரும்பாலான முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு நாம் சென்று பார்த்தால் பள்ளிக்கூடங்களிலேயே இந்து சமுதாயத்தை சார்ந்த பிள்ளைகளோ, கிறிஸ்துவ சமுதாயத்தை சார்ந்த பிள்ளைகளோ, முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்த பிள்ளைகளை விட அழகான முறையிலே தஜ்வீது முறைப்படி, தஜ்வீது அப்படின்னாலே தஹசீருல் கலாம், வார்த்தைகளை அழகாக்குதல், அழகாக உச்சரித்தல் என்பதுதான் அதனுடைய பொருள். அப்ப அழகான முறையிலே அந்த குர்ஆனை உச்சரித்து ஓதக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அதை விட மேலான ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஹிந்து சமுதாயத்தை சார்ந்த பிள்ளைகள் குர்ஆனை மனப்பாடம் செய்த ஹாஃபில்களாக இருக்கிறார்கள். நம்ம தமிழ்நாட்டிலேயே சில மாணவிகள், ஹிந்து சமூகத்தை சார்ந்த மாணவிகள் முழு குர்ஆனையும் மனனம் செய்த ஹாஃபில்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா நம்ம சமுதாயத்தில் குர்ஆனிலே சின்ன அத்தியாயம் சூரத்துல் கௌசர் தான், இன்னா ஆழ்த்தைனா கல் கௌசர். அதை கூட சில பேர் மனப்பாடமாக்க முடியாம மூச்சு திணறக்கூடிய ஒரு காட்சியையும் இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். அருமையான தாய்மார்களே, அப்ப நமக்கு கல்வி அவசியம். கல்வியை கற்பதாக இருந்தால் அதற்கு மொழியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இப்ப பெண்கள் கல்வியை கற்கிறார்கள். என்ன கல்வியை கற்கலாம்? பெண்களுக்கு அவசியம். ஆண்கள் கல்வி கற்பதை விட ஒரு பெண் கல்வி கற்பாளேயானால் பிறந்த வீட்டிலும் அவளை கொண்டு நன்மைகள் ஏற்படும், புகுந்த வீட்டிலும் அவளை கொண்டு நன்மைகள் ஏற்படும் என்பதை இன்றைக்கு நாம் நிதர்சனமாக பார்த்து வருகின்றோம். ஆண்களை பொறுத்த மட்டிலும் உலக கல்வியை எவ்வளவு வேண்டுமானாலும் படிக்கலாம், அது தவறே கிடையாது. அவர்கள் ஆண்களாக இருக்கின்ற காரணத்தினால் உலக நாடுகள் எங்கு சென்று வேண்டுமானாலும் அவர்கள் சம்பாத்தியம் செய்யலாம், அது தவறே கிடையாது. ஆனால் பெண்களை பொறுத்த மட்டிலும் அவர்கள் படித்து வெளியிடங்களுக்கு செல்வதோ, வெளியூர்களுக்கு செல்வதோ, வெளிநாடுகளுக்கு செல்வதோ, ஆண் துணை இல்லாமல், மகரமான ஆண் துணை இல்லாமல், அதாவது கணவர் கூட இல்லாம, பிள்ளைகள் கூட இல்லாம, அண்ணன் தம்பிகள் கூட இல்லாம இந்த பெண் தனித்து சென்று சம்பாத்தியம் செய்வது என்பது மார்க்கம் அனுமதிக்காத ஒரு காரியம். இன்னைக்கு பெரும்பாலான வீடுகள்ல பெருமைப்படுகிறார்கள், என் புள்ள மக சவுதியில இருக்கிறா, வெளிநாட்டில் ஒத்தையிலிருந்து சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறா, அங்கே மற்றவர்களோடு தங்கி இருக்கிறாள் என்றெல்லாம் பெருமையாக பேசுகின்றோம். இது பெருமைப்படுவதற்கு எந்த விதமான சாத்தியமும் கிடையாது. ஏன்னா ஒரு பெண் 3 நாட்கள் பயணம் செய்யக்கூடிய தூரத்தை அவள் கடந்து செல்வதாக இருந்தால் மகரமான ஆண்கள் இல்லாமல் செல்வது கூடாது. உம்ரா செய்வதாக இருந்தாலும், ஹஜ்ஜி செய்வதாக இருந்தாலும் அது 3 நாள் பயண தூரமா? 3 நாள் பயண தூரம்னா 50 கிலோமீட்டர். 50 கிலோமீட்டர் ஒரு பெண் தனித்து செல்லலாம், தவறு இல்லை. ஆனால் அதைவிடவும் அதிகமான தூரம் செல்வதாக இருந்தால் அந்த பெண்ணை யார் திருமணம் செய்வது நிரந்தர ஹராமோ, கூட பிறந்த அண்ணன் கல்யாணம் முடிக்க முடியாது, தாய் மாமன் கல்யாணம் முடிக்க முடியாது, அத்தா கூட பிறந்த அண்ணன் தம்பி சச்சா பெரியத்தா கல்யாணம் முடிக்க முடியாது. இது போன்ற மகரமான ஆண்களோடு தான் அந்த பெண் பயணம் செய்ய வேண்டும். அதனால பெண்களுக்கு உலக கல்வி அவசியம். இருந்தாலும் ஆண்கள் அளவிற்கு அவர்கள் படிப்பது கூடாது என்பதையும்
இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. பெண்களை பொறுத்த மட்டிலும் நர்சிங் படிக்கலாம், செவிலியர், அதாவது பெண்களுக்கு பெண் மருத்துவருக்கு உதவியாளர் படிப்பு நாம் படிக்கலாம். இரண்டாவது ஆசிரியை படிப்பு படிக்கலாம். ஆசிரியை, இன்னைக்கு ஆசிரியர்கள் பெரும்பாலான பள்ளிக்கூடங்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்கள் ஆசிரியர்கள் மாணவிகளுக்கு 3 வயசு 4 வயசு பிள்ளைகளுக்கெல்லாம் பாலியல் தொல்லைகள் கொடுக்கக்கூடிய ஒரு அவலமான சூழல் நாம் பார்த்து வருகின்றோம். இன்னைக்கு கூட ஒரு கணக்கு ஆசிரியர் ஒரு மாணவிக்கு பாலியல் தொல்லைகளை கொடுத்ததாக இன்றைக்கு நாம் செய்திகள் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம். அதனால தான் பெரும்பாலான பள்ளிக்கூடங்களில் 5ஆம் வகுப்பு வரையிலும் பெண் குழந்தைகளுக்கு பெண் ஆசிரியைகளைத்தான் போட்டிருக்கிறார்கள். அதற்கு மேலும் பெண்களுக்கு பெண் ஆசிரியைகள் தான் கற்றுக் கொடுக்க வேண்டும். அதுதான் இஸ்லாம் கூறுகின்ற முறை. அதனால் ஆசிரியை படிப்பு அது கட்டாயம் பெண்களுக்கு தேவை. மருத்துவம் படிக்கலாம். இன்னைக்கு பெரும்பாலான பெண்கள் நிர்பந்தத்தின் காரணமாக ரகசிய நோய்களுக்கு ஆண் மருத்துவர்களை நாடி செல்லக்கூடிய ஒரு அவலமான சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கின்றது. அதில் பெண்கள் சம்பந்தமான நோய்களுக்கான படிப்புகளை படிக்க வேண்டும். பெண்கள் தையல் படிக்க வேண்டும். பெரும்பாலான பெண்கள் தையல்காரர்கள் ஆண்கள்கிட்ட போய் தான் என்ன செய்யறாங்கன்னா அளவு கொடுக்கக்கூடிய அந்த ஆண் டெய்லர்களும் என்ன செய்யறாங்கன்னா அந்த பெண் என்று பார்க்காமல் நேரடியாக அவர்களே அளவெடுத்து தைக்கக்கூடிய ஒரு அவலமான சூழல் உருவாகி இருக்கின்றது. பெண்களுக்கு சமையல் அவசியம். நம்முடைய குழந்தைகள் திருமணம் முடித்து செல்கிறார்கள். புகுந்த வீட்டில் முதல் பிரச்சனையே என்ன வருது அப்படின்னா இந்த பெண்ணுக்கு சமைக்க தெரியல. அதனால என்ன செய்யுது அப்படின்னா கணவனுக்கும் மனைவிக்கும் மாமியார் மருமகளுக்கும் மத்தியிலே பிரச்சனைகள் எழக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்து வருகின்றோம். இதுவெல்லாம் ஒரு காலகட்டத்தில் நம்ம வீடுகளில் என்ன செய்வாங்கன்னா முதியவர்கள் இருப்பார்கள், வயதான பெத்தாமார்கள் இருப்பார்கள், அப்பாமார்கள் இருப்பார்கள். நம்மை பக்குவப்படுத்துவதற்காக அல்லாஹ் ஒரு சிறந்த ஆசிரியராக அவர்களை நமக்கெல்லாம் வைத்திருந்தார். இன்னைக்கு பெரும்பாலான வீடுகளில் அப்பா பெத்தாமாரெலாம் இல்லை. அவங்களாம் அல்லாஹ்வுடைய கிருபையினால முதியோர் இல்லத்தில் போய் சேர்த்துட்டாச்சு. வீட்டில் இருந்தாலும் பெருசு நீ வாயை பொத்து, எனக்கு தெரியும், நீ சும்மா கடை என்று சொல்லுகின்ற அளவிற்குத்தான் இன்றைக்கு அந்த பெருசுகள் அவமரியாதை செய்யப்படக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்து வருகின்றோம். அதனால நம்முடைய குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு சமையலை நாம் முக்கியமாக நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆலிமாவாக நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்க ஞானத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். உலக கல்வியும் அவசியம், மார்க்க கல்வியும் அவசியம். நம்முடைய பிள்ளைகள் ஆண் குழந்தைகளோ பெண் குழந்தைகளோ பள்ளிக்கூடத்தில் படித்துவிட்டு வீட்டுக்கு வருவார்களே ஆனால் அவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கின்ற அளவிற்கு பெற்றோர்கள் உலக ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு பெரும்பாலான பிள்ளைகள் டியூஷன் படிக்க போற நேரங்களில் அவர்கள் பல வகையான தொல்லைகளுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். ஆசிரியர்கள் பக்குவமானவர்களாக இருந்தாலும் கூட வரக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் மூலமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு பல வகையான தொல்லைகள் வரக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கின்ற அளவிற்காவது கல்வி ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. நம்முடைய குழந்தைகளுக்கு குர்ஆனை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும், உலக கல்வியை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு பெரும்பாலான பெற்றோர்கள் உலக கல்வியிலும் மார்க்க கல்வியிலும் அவர்கள் பூஜ்ஜியமாக இருக்கின்ற காரணத்தினால் வெளியிடங்களுக்கு சென்று அவர்கள் உலக கல்வியை கற்கக்கூடிய ஒரு அவலமான சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கின்றது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானாருடைய மரணத்திற்கு பின்னால் சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகின்ற அளவிற்கு உலக கல்வியிலும் மார்க்க கல்வியிலும் தலை சிறந்தவர்களாக அவர்கள் கருதினார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்திற்கு பின்னால ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பாடம் நடத்துவார்கள், குர்ஆனை கற்றுக் கொடுப்பார்கள், ஹதீஸை விளக்கமாக கற்றுக் கொடுப்பார்கள். அந்த சபையில யாரெல்லாம் இருப்பாங்கன்னா பெரும் சஹாபாக்கள் அமர்ந்து பாடம் படிப்பார்களா, திரைக்கு பின்னால் அமர்ந்து கொண்டு. இன்னைக்கு மதரசாக்கள் ஆண்கள் திரைக்கு பின்னால் உட்கார்ந்துக்கிட்டு பெண்களுக்கு கற்றுக் கொடுக்கிற மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹிஜாப், அந்த நேரத்தில் ஹிஜாப் இறங்கிய வசனம் அந்த நேரம். அப்ப ஹிஜாபிற்குள்ளால் அமர்ந்து கொண்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சஹாபாக்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுப்பார்கள்.
மருத்துவம் படித்த ஒரு மருத்துவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஆயிஷா அவர்களே, அன்னை அவர்களே, நீங்கள் மார்க்க கல்வியிலே தலை சிறந்தவர்கள், அது எங்களுக்கு சந்தேகமே கிடையாது, ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. ஆனா மருத்துவத்தை நீங்க படிச்சு வச்சிருக்கீங்களே, அது எப்படி என்று கேட்கின்ற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ்விற்கு சுகமில்லாத நேரத்தில் மருத்துவர்கள் மருத்துவம் செய்வார்கள். அதை நான் கண்கூடாக பார்த்திருக்கின்றேன். அதை வைத்து என்னுடைய மருத்துவ ஞானத்தை நான் வளர்த்து கொண்டேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னதாக செய்திகள் மூலமாக நம்மால் காண முடிகின்றது. ஃபத்வா கொடுப்பாங்க, மார்க்க தீர்ப்பு கொடுப்பாங்க, சஹாபாக்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை தீர்த்து வைப்பார்கள். இப்படியெல்லாம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த உலகத்தில் வாழ்ந்து சென்றார்கள். அதிகமான ஹதீசுகளை அறிவித்ததும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்பதை இன்றைக்கு நாம் ஹதீசுகளின் மூலமாக பார்த்து வருகின்றோம். அருமையான தாய்மார்களே, இன்னைக்கு நாம் என்ன செய்யறோம்னா, சில குடும்பங்கள்ல நம்ம புள்ள உலக கல்வியை படிச்சது போதும், நம்ம மதரசாக்கள்ல சேர்த்துருவோண்டு 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு படிச்ச உடனே பிள்ளைகளை மதரசால போய் சேர்த்துருந்தாங்க. தயவு செய்து அதை நாம் செய்வது கூட. அதாவது உலக கல்விக்கு மார்க்க கல்வி அவசியமே கிடையாது. உலக கல்வி எவ்வளவு படித்தாலும் அவனுக்கு மார்க்க கல்வி இருந்தால் தான் உலக கல்வியை படிக்க முடியும் அப்படிங்கிறது கிடையாது. டாக்டருக்கு படிக்கிறாங்க, வக்கீலுக்கு படிக்கிறாங்க, ஐஏஎஸ் படிக்கிறாங்க, ஐபிஎஸ் படிக்கிறாங்க, அவங்களுக்கு அலிஃபா கூட தெரிய மாட்டேங்குது, தொழுகையினுடைய சட்டங்கள் தெரிய வருகிறது, ஒளி செய்வது எப்படி என்று தெரிய வருகிறது. அதனால உலக கல்விக்கு மார்க்க கல்வி அவசியமே கிடையாது. ஆனா அதே நேரத்தில் மார்க்க கல்வி கற்பதாக இருந்தால் அதற்கு உலக கல்வி அவசியம். இப்ப நமக்கெல்லாம் ஆங்கிலம் தெரியாது, ஹிந்தி தெரியாது, அதனால எவ்வளவு பெரிய நஷ்டம் தெரியுமா? ஆங்கிலத்தில் எவ்வளவோ அறிவு சார்ந்த நூல்கள் இருக்கிறது. ஹிந்தி உருதுல எல்லாம் பார்த்தா அப்படின்னா எவ்வளவோ அறிவை அதிகமாக்கி தரக்கூடிய நூல்கள் எல்லாம் அந்த மொழியிலே இருக்கிறது. அதெல்லாம் இன்னைக்கு பெரும்பாலான ஆலிம்கள் கற்காத காரணத்தினால் இன்றைக்கு சரியான முறையில் ஆதாரங்களை எடுத்து வைக்க முடியாமல் திணறக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்து வருகின்றோம். அதனால நம்முடைய பிள்ளைகளை குறைந்தது 10ஆம் வகுப்பு வரையிலுமாவது, கூடினால் 12ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு வரையிலுமாவது படிக்க வைத்தால் ஓரளவு துனியாவுடைய கல்வி நமக்கு கிடைத்துவிடும், ஆங்கில புலமை நமக்கு கிடைத்துவிடும். இன்னைக்கு பெரும்பாலான பள்ளிக்கூடங்கள்ல ஹிந்திலாம் கற்றுக் கொடுக்கிறார்கள். அந்த ஹிந்தி வகுப்புல நம்முடைய பிள்ளைகளை நாம் சேர்க்க வேண்டும். ஹிந்திலாம் எதற்கு அப்படிலாம் நம்ம கேட்கக்கூடாது. தமிழ்நாட்டை விட்டு தாண்டினா தமிழுக்கு மரியாதையே இல்லை, தமிழ்நாட்டிலே மரியாதை இல்லை தமிழுக்கு. ஆங்கிலத்தில் பேசினா தான் என் புள்ள ஆங்கிலத்தில் பேசிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருமை. ஒரு வீட்டுக்கு நண்பர் போயிருந்தாரா, அறைக்குள்ளால் ஒரு பையன் படுத்துக்கிட்டு டுமில் டுமில்னு சத்தம் போட்டிருக்கிறான். இவர் கேட்டிருக்காரு, என்னடா உன் பையன் டுமில் டுமில்ங்கிறான்? என் பையனை ஆங்கில மீடியத்தில் சேர்த்துருக்கிறேன், அவனுக்கு தமிழ்ங்கிற வார்த்தை கூட வாயில வரமாட்டேங்குது, தமிழ்னு சொல்லி கொடுத்தா டுமில் அப்படிங்கிறான். அப்ப அந்த அளவிற்கு ஆங்கிலத்தில் பைத்தியம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். தமிழும் வேண்டும், ஆங்கிலமும் வேண்டும், உருதும் வேண்டும், ஹிந்தியும் நமக்கு வேண்டும். ஹிந்தி நம்ம மக்கா மதீனாவிற்கு சென்றாலும் கூட அங்க அரபு நாடுகள்ல பள்ளிக்கூடங்கள்ல ஹிந்தியை ஒரு லாங்குவேஜாவே வச்சிருக்கிறாங்க. மொழி அந்த பாடத்தை கட்டாயமாக கற்றுக் கொடுக்கிறார்கள் அரபு நாடுகள்ல. அல்ல ஹிந்தி என்பது மிக மிக எழுத்தாலும் நாம படிக்க வேண்டும், பேச்சு மொழியிலும் அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம கற்றுக்கொள்ள தவறினால் நம்முடைய பிள்ளைகளுக்கு சந்ததிகளுக்காவது அந்த ஹிந்தி மொழியை, ஆங்கில மொழியை, அரபு மொழியை, தமிழை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். மொழி என்பது இஸ்லாத்திற்கு மாற்றமான காரியம் அல்ல. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், வக்திலாஃபு அல்சினத்திக்கும் அல்வானிக்கும், உங்கள் நிறங்கள் மாறுபட்டிருப்பதும் உங்கள் மொழிகள் மாறுபட்டிருப்பதும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே மொழிகளை நாம் கற்க வேண்டும். மொழிகளை கற்றால்தான் நாம் அந்த மொழி சார்ந்த நூல்களை வாங்கி படிக்க முடியும், நம்முடைய அறிவு ஞானங்களை வளர்த்து கொள்ள முடியும். சும்மாவே ஒன்றும் படிக்காம ரப்பி சிதறி இல்மா ரப்பி சிதறி இல்மா சாப்பிடாமலே யாரெல்லாம் வயிறு நிரம்புனா அல்லாஹ் அந்த வயிற்றை நிரப்பவே மாட்டான், அது காலியாத்தான் கிடக்கும். அதனால நாமளும் முயற்சி செய்யணும், ரப்பி சிதறி இல்மாவும் ஓதணும். இந்த ரெண்டும் இணைந்தால்தான்
கல்வியை நாம் கற்க முடியும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த மொழியை கற்கக்கூடிய பாக்கியத்தையும் கல்வி ஞானங்களை கற்கக்கூடிய பாக்கியத்தையும் அதன் மூலமாக நம்முடைய அறியாமையை நீக்கி அறிவுடைமையை பெருக்கி வைத்துக் கொள்ளக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாய்ப்புக்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.